சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 22 வரை. தியானத்தின் தலைப்பு, சாந்தமாய் பதிலளியுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல ஆயத்தமாயிருங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 15. ஆண்டவரை குறித்து பேசும்போது சிலர் தாங்கள் பரிசுத்தர் என்றும் கேட்பவர்கள் பாவிகள் என்பது போன்ற எண்ணத்தில் பேசுவார்கள். தேவனையும் அவரது நாமத்தையும் மேன்மைப்படுத்தி சொல்வதற்கு பதிலாக தங்களையும் தங்கள் பெருமைகளையும் மிகைப்படுத்தி பேசுவார்கள். அவர்களுடைய பேச்சில் சாந்தமும் அமைதலுக்கும் பதிலாக பெருமையும் அகந்தையுமே தெரியும். இன்றைய வேத பகுதியில் பேதுரு தீமைக்கு நன்மை செய்தலை குறித்தும், தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே சிறந்தது என்றும் கூறுகிறார். மாத்திரமல்ல, நம்மை தேவனுடன் சேர்க்கும்படிக்கு கிறிஸ்து அநீதியுள்ளவர்கள் மத்தியில் நீதியுள்ளவராய் பாடு அனுபவித்தார் என்கிறார். அத்தோடு நம்மில் உள்ள நம்பிக்கையை குறித்து நம்மை விசாரித்து கேட்பவர்களுக்கு நாம் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். நமது நம்பிக்கையை குறித்து ஒருவருடன் பேசுவதற்கு முன்பாக அவருடைய நிலையை, அவரது நம்பிக்கையை முதலில் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதன்பின் நமது நம்பிக்கையை அமைதலாக சாந்தமாக அவருக்கு எடுத்துரைக்க வேண்டும். இங்கே வாக்குவாதத்திற்கு எவ்வளவேனும் இடமில்லை. நாம் பேசும்போது சில வேளைகளில் அவர் நமது நம்பிக்கையை குறித்து கேட்க விருப்பமற்றவராய் வாக்குவாதம் செய்ய தொடங்குவாராயின் நாமும் பதிலுக்கு வாக்குவாதம் செய்து அவரை அடக்க நினைப்பது முற்றிலும் தவறு. அத்துடன் காரியத்தை அவர்களிடமே விட்டுவிடுவதே சரியான முறையாகும். மற்றவற்றை தேவன் பார்த்து கொள்வார். நம்பிக்கையை அவருக்குள் விதைப்பதுதான் நமது வேலை. அதை வளர செய்வது தேவனின் செயலாகும். ஆண்டவராகிய இயேசு இவ்வுலகில் இருந்தபோது மக்களுடன் பேசும்போதும், பாவத்தை உணர்த்தும் போதும், வியாதியினின்று விடுதலை கொடுக்கும் போதும் அவருக்குள் இருந்த சாந்தத்தையும் அமைதியையும் கவனித்து பார்ப்போம். நமக்குள்ளும் கிறிஸ்துவின் அவ்விதமான குணாம்சங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். மற்றவர்களும் அதை பெறத்தக்கதாக இன்றே தேவன் மீதான நம்பிக்கையை பிறரிடம் எடுத்துரைப்போம். நாம் ஆராதிப்பது கிறிஸ்துவை அல்லவா? நமது பெயரும் கூட கிறிஸ்தவர்கள் என்பதே. ஆனால் நமது பேச்சும் நடத்தையும் வேறு விதமாய் இருக்கலாமா? அன்பானவர்களே, இன்றே நம்மை சரி செய்து கொள்வோம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 5. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, உம்மீது நாங்கள் கொண்டிருக்கும் எங்கள் நம்பிக்கையை பிறருடன் சாந்தத்தோடும் அன்போடும் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமேன்.